எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம். சதீஷ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். தனுஷ்க்கு மறுபடியும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எத்தனை முறை தாங்க ஆகும் அவருக்கு டிவோர்ஸ்? என்னங்க பண்றது, ஊர்ல எல்லாருக்கும் டிவோர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் காரணம், தனுஷ் தான் காரணம்னுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா குபேர ஆடியோ லான்ச்சில் வந்துச்சு இல்லைங்களா, அதுல என்கிட்ட இருந்து நீங்க ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா தனுஷ் பத்தி சொல்லணும்னா, ஒரு பேன் இண்டியன் ஆக்டரா இன்னைக்கு தமிழ் சினிமா தாண்டி இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு ஆக்டரா இருக்கிறாரு. குறிப்பா தமிழ் சினிமால இதுக்கு முன்பாக டிஆர் இருப்பாரு. மல்டி டாஸ்கிங் பண்ற ஒரு ஆக்டர் அப்படின்னா நம்ம டிஆரை சொல்லலாம். அப்படி இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்னா நம்ம கண்டிப்பா தனுஷ் சொல்லலாம். டக்குன்னு படம் எடுக்க போறேன் அப்படின்னு, ஒரு பாட்டு எழுத போறேன்னு போயட்டுன்னு வருவாரு, ப்ரொடியூசர்னு, இப்படி பல பரிணாமத்துல தனுஷ் தொடர்ந்து இயங்கிட்டே இருப்பாரு. ஆனா இவருக்கு எல்லாம் இப்படி தொட்டதெல்லாம் தூளாகுது, செம்மையா பண்றாருப்பா தனுஷ்னு ஒரு சின்ன பையன் பாருப்பா இப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்துட்டு இருக்கிறப்போ, இவர் பண்ண சில சின்ன சின்ன வேலைகள் இவருக்கே பேக் போனா அமையுது. அதுதான் இவரோட பெயரை கெடுக்கிறதுக்காகவும், தொடர்ந்து தமிழ் சினிமால இவர் என்னதான் நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே கூட அதெல்லாம் இவரை டார்கெட் பண்ணி, இவரெல்லாம் இந்த மாதிரி ஆள் இல்லையே அப்படின்னு இவருக்கு பின்னாடியே ஒரு பச்சை குத்துறத தொடர்ந்து தமிழ் சினிமாலையும் ஒரு சிலர் அவரை விரும்பாதவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே பார்க்க முடியும். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு ஒரு பார்வை இருக்குல்ல. இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, முதலா தனுஷ் எத்தனையோ படங்கள் நடிச்சாலும் இந்த 3ன்ற ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த 3 படத்தை இயக்குனதே அவருடைய மனைவி தான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு சில இந்த ரொமான்ஸ் காட்சிகள் தான் அதுல வச்சிருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த படத்துல தான் முதலா தனுஷ் ஒரு வேற விதமான ஒரு ஆக்டரா, எப்படின்னா ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஆக்டரா தனுஷ் அதுலதான் தெரியப்படுறாரு. என்னப்பா இப்படிலாம் ஒரு ஆக்டர் பண்ணலாமா, ஒரு மனைவி டைரக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது, அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனுஷும் ஸ்ருதிகாசனும் டேட்டிங் பண்ணதாகவும், தொடர்ந்து தனுஷ் வீட்டுக்கே போகாம இருந்ததுக்காகவும், அதுதான் அவங்களுடைய அந்த டிவோர்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளியா இருந்தது இந்த 3 படம் தான் அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்டது. தனுஷ் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம், நான் ஏன் தான் இந்த 3 படம் எடுத்தேன்னு தெரியல, அந்த படம் எடுக்கலைன்னா என் வாழ்க்கை நார்மலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க. அப்படியே வந்தா 3 படத்துல சரி ஓகே, இது கிசு கிசு இருக்கிறது எல்லா நடிகர்களுக்கும் சகஜம்தான் அப்படின்னு இருக்கும்போது, எஸ்டிஆர் ஒரு பீட் சாங் வெளியானது. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது எஸ்டிஆரும் அனிருத்தும் தான் அந்த பாட்டு போட்டு, தெரியாம நாங்க வெளியே சும்மா பாத்ரூம்ல பாடிட்டு இருந்தோம், அது எப்படி வெளியே வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்ப எப்படி தலை வெர்சஸ் தளபதி, எஸ்கே வெர்சஸ் விஜய் சேதுபதி அப்படி இருக்குமோ, அப்போ தனுஷ் வெர்சஸ் சிம்பு அப்படின்னு தான் இருக்கும். அப்ப சிம்புவுடைய அவப்பெயரை கெடுப்பதற்காகவே அந்த பாடலை வெளியிட்டவர் தனுஷ். அந்த பீட் சாங்க யார் வெளியிட்டது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாட்டை வெளியிட்டவர் தனுஷ் அப்படின்ற ஒரு பெயர் வருது. அதை கேட்டதுக்கு அப்புறம் தனுஷ் மீது இங்க இருக்கக்கூடிய அந்த எஸ்டிஆர் ரசிகர்கள் எல்லாருமே இல்ல இல்ல இவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே அனிருத் தனுஷோடு வளர்ந்த பிள்ளை, அவங்களாம் ஒரே குடும்பம். அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்ததா ரொம்ப 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 தனுஷுக்கு பெயரை ரொம்ப அடிவாங்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுச்சி லீக் அப்படின்ற ஒரு வீடியோ வந்தது. இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த சுசித்ரா அவர்கள் தொடர்ந்து தனுஷ் மீது பல்வேறு விதமான வன்மைகளை தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லுவாங்க, அனிருத் அவர்களும் தனுஷ் அவர்களும் சுசித்ரா அவர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்களை பாலியல் வன்புணர்வு பண்ணதாகவும், அதனால தன்னோட வாழ்க்கையே போனதுக்காகவும் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கும் என் கணவனுக்கும் அந்த டிவோர்ஸ் ஆனதுக்கு நாங்க பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, தனுஷும் என்னோட ஹஸ்பண்டும் கே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, தனுஷ் ஒரு ஆணை தான் லவ் பண்ணுவாரு, தனுஷுக்கு ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும், பெண்களுடைய ஹீரோயின்ஸை விட ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும், இப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இது தனுஷ் ரசிகர்களால ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் இது ஒரு அவப்பெயர் தானே. அப்படி இருக்கும்போது இதுவும் தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரா அமைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமால யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சுசித்ரா முதல்ல ஒரு வீடியோ போட்டுருவாங்க.
நயன்தாரா அனிருத் ரிலேஷன்ஷிப்ல ஒரு காரணம் நடந்தாலும் அதுக்கு சேர்த்து வச்சது, அதுக்கு விளக்கு பிடிச்சது தனுஷ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிடி வந்து யாரு கூடயோ போனாலும் அதுக்கு வந்து காரணம் இவங்க தான் சொல்லுவாங்க. ஏன் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சேர்ந்து இருந்தாங்க. ஒரு சில காலங்கள் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுக்கு காரணமா இருந்ததும் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து சுசித்ரா அவர்கள் வந்து தனுஷ் மீது தொடர்ந்து பல்வேறு விதமான இந்த வன்மமான கருத்துக்களை மட்டும்தான் அவங்க வந்து பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்துட்டு ஒரு வேலை இருக்கலாம்ப்பா, ஏன்னா அவர் பண்ண அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் ரொமான்டிக் செக்டாரை வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துதான் அவர் நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா. அதனால தனுஷ் மீது வந்து இப்படிப்பட்ட ஒரு பிம்பம் வந்து புகுத்தப்படும் போது எல்லாரும் ஓகே, ஒருவேளை தனுஷ் இப்படிப்பட்டவராதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஐபி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த விஐபி படத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க தனுஷ் அவர்கள் வந்து அமலாபாலோடு இணைந்துதான் இருக்கிறாரு. அமலாபாலுக்கு ஒரு வீடியோ வாங்கி கொடுத்து அவரோட தான் அவர் குடும்பம் நடத்துறாரு. அமலாபாலும் தனுஷும் வந்து ஒன்றாக இரண்டரை கலந்து வாழ்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இது வந்து ஏன்னா எப்படி ஒரு 3ன்ற ஒரு படம் வந்து தனுஷோட டிவோர்ஸ்க்கு வந்து ஒரு கரும்புள்ளியா இருந்ததோ அப்படிதான் இந்த விஐபி. அந்த விஐபி படத்துல தான் இவங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப், தனுஷ் அமலாபாலுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கணவன் மனைவிக்கு ஈடா இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா வந்து இவங்க 2 பேர் சைட்லயும் தனுஷ் அண்ட் அமலாபால் சைட்ல நாங்க வந்து ஒரு நல்ல நண்பர்கள் தான், எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தயவு செஞ்சு தவறா பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. இதுவுமே வந்து தனுஷ் மீது வைக்கப்பட்ட ஒரு வன்ம கருத்தா தான் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சுசித்ரா வந்து எங்க எவன் வீட்டுல என்ன நடந்தாலும், எவன் வீட்டுல சண்டை நடந்தாலும் அதுக்கு வந்து தனுஷ் தான் காரணம். டிமான் சிவகார்த்திகேயன் இஷ்யூ வந்தது, அதுக்கும் தனுஷ் தான் காரணம். அதுக்கப்புறம் இப்போ குறிப்பா அந்த ஜெயம் ரவி இல்ல ரவி மோகன் அந்த ஆர்த்தி அவங்க டிவோர்ஸுக்கு யாரு காரணம்னா அதுக்கும் வந்து தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிவி சைந்தவி ரிலேஷன்ஷிப்புக்கு என்னடா சம்பந்தம் தனுஷுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். நல்ல வேலை ரகுமானோடைய டிவோர்ஸுக்கு தனுஷ் தான் காரணம்னு சுச்சிலிக்கு சொல்லாம போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சுச்சிலிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த சுசித்ரா வந்து தொடர்ந்து நீங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க வந்து இந்த டிவோர்ஸுக்கான ஒரு செக்டார் இருக்கும் இல்லையா, அங்க எவெல்லாம் காரணமா இருந்தாலுமே அவங்க கிட்ட போயிட்டு உங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு தனுஷ் தான் காரணம்ன்ற அளவுக்கு அவங்க மைண்ட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து புகுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து இப்படிலாம் பாருங்க, கடந்த ஒரு 4 வருஷமா தனுஷ் மீது எவன் வீட்டுல டிவோர்ஸ் ஆனாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்றப்போ அந்த மனுஷனால எப்படி ஏத்துக்க முடியும்? அதை ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இப்ப இந்த குபேர ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு பொங்கி எழுந்து இனிமே நம்மளால பொறுக்க முடியாதா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. நீங்க எவ்வளவுதான் என் மேல வந்துட்டு அந்த சாயத்தை பூசினாலும் சரி, நான் வந்து எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், என்னோட ரசிகர்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து நேத்து வந்துட்டு இன்னைக்கு போறவங்க இல்ல, இவங்கெல்லாம் என்னுடைய கம்பேனியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. காலம் காலமா என்னை வளர்த்து என் கூடவே இருக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்கள் தான் என்னுடைய பலம். அதனால இங்க இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால பிரிச்சுட்டோ புடுங்கிட்டு போக முடியாதுன்னு தனுஷும் சொன்னக்கூடிய இந்த வார்த்தையை வந்து இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாராட்டக்கூடிய விஷயத்துல தான் பாக்குறாங்க. ஏன்னா தொடர்ந்து தனுஷ் அவர்கள் வந்து இந்த ஆன்மீகத்தை நோக்கி போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதிகமா வெளியே வந்து பெருசா வந்து காட்டிக்காம இந்த ஆடியோ லான்ச்ல மட்டும் வர்றதா இருக்கட்டும், இப்படியெல்லாம் பார்க்கும்போது அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழுறாரு. அவர் வாழறதுக்கே விடுங்கப்பா, தேவையில்லாத விமர்சனத்தை அவர் மீது கொட்டாதீங்க அப்படின்றத பார்வையில தான் இன்னைக்கு தனுஷ் ரசிகர்களா இருக்கட்டும், தமிழ் சினிமா ரசிகர்களா இருக்கட்டும், தொடர்ந்து தனுஷை வந்து ஒரு பரிதாப பார்வையில தான் பாக்குறாங்கன்னு சொல்ல முடியுது. சதீஷ், இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஸ்டிஆர் வெளியில தலை காட்டினாலே எஸ்டிஆர் தான்ப்பா பிரச்சனை, எஸ்டிஆர் தான் இது பண்ணிட்டாரு, எஸ்டிஆர் தான் அதை பண்ணிட்டாருன்ட்டு ஒரே எஸ்டிஆர் தான் வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க, தனுஷை பத்தி பேசவே மாட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல எஸ்டிஆரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் வர்றதில்ல, ஃபுல்லா தனுஷ் 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 தான், தனுஷை பத்தி மட்டுமே தான் இன்ஃபர்மேஷன் வருது. இது வந்து வேற யாராவது செய்யற வன்முறையா, இல்ல வந்து அவங்க வந்து தனுஷ் மேல இருக்க தனிப்பட்ட கருத்துனால அதை தாக்குறாங்களா, எதனால வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு? இல்ல, குறிப்பா ஒரு தனி மனிதன் வளர்ச்சியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க இதை பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா தனுஷ் வந்து அவர் வந்து இந்த ஆடியோ லான்ச் குபேர ஆடியோ லான்ச்ல பேசுனதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருவேளை சோத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்படி இருந்த நான் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய வளர்ச்சி வந்து அபார வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு.
ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா தாண்டி இந்திய சினிமா தாண்டி ஹாலிவுட்லலாம் தனுஷ் அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லணும்னா தனுஷுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 100 கோடி ரூபாயில போய்ஸ் கார்டன்ல வந்துட்டு ஒரு வீடு கட்டுறாரு. அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் தான், ஜெயலலிதா, ரஜினிகாந்த், இப்படி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுமைகள் மட்டும்தான் அந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். ஒண்ணுமே இல்லை அப்படின்றவரு தான் உழைப்பால வந்து இன்னைக்கு போய்ஸ் கார்டன்ல 100 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறாருன்னா அவருடைய வளர்ச்சி அவ்வளவு பெருசு. அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா எஸ்டிஆர் அவர்களுக்கு வந்து பெருசா இனிமே வன்மத்தை கொட்டுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. காலகாலமா அவர் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டாரு. அவர் வந்து இப்ப யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட ஏதாவது சொல்லலாம். அவர் பாட்டுக்கு அவர் வேலைக்கு போறாரு, ஜிம்மு உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறாரு. அதனால எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம அவரை பத்தி சொல்லாம இருக்கிறாங்க. இதுதான். ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம யாத்ரா இருக்காரு இல்லைங்களா, தனுஷோட பையன், அவரோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தனுஷோட ஒய்ஃபும் சேர்ந்தே வந்து போய் அவரை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி, அது 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, மறுபடியும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது, எல்லாம் இது பண்றது, சிரிச்சு ஜாலியா பேசுறது, இது வந்து எப்படி அவங்களுக்கான பொழுதுபோக்கா இந்த டிவோர்ஸ் வாங்குறது, மறுபடியும் போய் ஒன்னா சேர்றது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் அப்போ மீட் பண்ணி பேசிக்கிறது, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, முழுக்க முழுக்க அவங்க 2 பேருக்கும் இருக்கிறது கருத்து மோதல். அவங்க 2 பேரும் தான் பிரிஞ்சிருக்காங்களே தவிர அவங்க பசங்க வந்து என்னைக்குமே அப்பா அம்மா வந்து 2 பேரும் வேணுன்ற இடத்துலதான் இருக்காங்க. அதனால குழந்தைகளுக்காக அவங்க வாழ்க்கைக்காக கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் 2 பேரும் போய் நிக்கிறத பார்க்க முடியுது. அதுலயும் அவன் தனுஷ் அவங்க பையனுடைய அந்த விழால பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் அந்த முத்தம் கொடுத்த அந்த காட்சி எல்லாம் வந்து அழகா இருந்தது. இப்போவும் 2 பேரும் எப்படி தனுஷும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு எப்படி ஒன்னா இருந்தா அந்த விழா இருக்குமோ அப்படிதான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அது ரஜினி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டதாகவும் விஷயம் வந்தது. எல்லாருக்கும் இருக்குதாங்க செய்யும். என்னதான் வந்து டிவோர்ஸ்ன்றது வெறும் பேப்பர் தான். டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் சேர்ந்து வாழவே கூடாது, ஒன்னா கை கூட கொடுக்க முடியாது அப்படின்லாம் எதுவும் இல்லைல்ல. அது வந்து மன பொறுத்து இல்லை. அதனால 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்றது மட்டும்தானே தவிர மற்றபடி இனிமே சரி ஓகே இனிமே எதுவுமே இல்லை, பசங்களுக்காக வாழலாம் அப்படின்னு சேர்ந்து வாழ்ந்த எந்த தப்பும் இல்லைன்றது தான் நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப நன்றி சதீஷ், நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் தெளிவான பதில் கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி.